நீங்கள் ஒப்படைக்க இருக்கிறீர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பொதுச் செயலாளர் வந்து கொண்டிருக்கின்றனர். நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வருங்கால தமிழகத்தில் முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வருங்கால தமிழகத்தில் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால தமிழகத்தில் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், புரட்சித்தலைவி அம்மாவுடைய அரசியல் வாரிசு அண்ணன் எடப்பாடியார், புரட்சித்தலைவி அம்மாவுடைய அரசியல் வாரிசு வருங்கால தமிழகத்தில் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால தமிழகத்தில் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், புரட்சித்தலைவி அம்மாவுடைய அரசியல் வாரிசு அண்ணன் எடப்பாடியார், புரட்சித்தலைவி அம்மாவுடைய அரசியல் வாரிசு அண்ணன் எடப்பாடியார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற முழக்கத்தோடு எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசியல் வாரிசு கழக நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி உரையாற்றுவார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி துறையூர் நகரமே குளிர்ந்த அளவிற்கு துறையூரிலே எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. இன்றைக்கு மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் துறையூர் சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக வெற்றி பெற்ற தொகுதியாக இந்த எழுச்சி பயணத்திலே மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு மு. பரஞ்சோதி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு தங்கமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் காமராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் கே. சி. கருப்பணன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரி திருமதி எஸ். வளர்மதி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு என். ஆர். சிவபதி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர். மனோகரன் அவர்களே, முன்னாள் எம்பி சகோதரர் எம். சி. தாமோதரன் அவர்களே, அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் சகோதரர் திரு தாடி ராஸ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரி திருமதி ஆர். சரோஜா அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட